தென் மாநிலங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ள காலவரையற்ற வேலைநிறுத்தம், இதன் பின்னணி என்ன, இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும், இந்த செய்தியை முழுமையாக அலசுவோம். நாமக்கல்லை மையமாக கொண்டு செயல்படும் தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் மத்திய அரசுக்கு சொந்தமான ஐஓசி, பிபிசி, ஹெச்பிசி போன்ற எண்ணெய் நிறுவனங்களுடன் ஒப்பந்த அடிப்படையில் இயங்கி வருகிறது. இந்த சங்கத்தில் 5514 லாரிகள் உள்ளன. இவை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பாட்லிங் செய்யும் மையங்களுக்கு கொண்டு செல்கின்றன. ஆனால் தற்போது எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள புதிய டெண்டர் அறிவிப்பு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. இதன்படி 5514 எரிவாயு லாரிகளுக்கு பதிலாக 3478 லாரிகளுக்கு மட்டுமே ஒப்பந்தம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2036 லாரிகள் வேலை இழக்கும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் புதிய விதிமுறைகளில் 21 டன் எடை ஏற்றக்கூடிய 3 ஆக்சில் லாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் சங்கத்தில் உள்ள 80% லாரிகள், அதாவது சுமார் 4400 லாரிகள் 18 டன் எடை ஏற்றக்கூடிய 2 ஆக்சில் லாரிகளாக உள்ளன. இதனால் பல ஆண்டுகளாக இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் உரிமையாளர்களுக்கு ஒப்பந்தம் கிடைக்காமல் போகும் அபாயம் எழுந்துள்ளது. புதிய விதிகளை திருத்தி 2 ஆக்சில் லாரிகளையும் ஒப்பந்தத்தில் சேர்க்க வேண்டும். மேலும் வாடகை நிர்ணயத்தில் பழைய முறையை தொடர வேண்டும் என கோருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து சங்கத்தின் தலைவர் சுந்தரராஜன் நம்மிடம் பேசியுள்ளார். அவரது கருத்தை நேரடியாக கேட்போம். இந்த டெண்டரில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் இந்த நேரத்திலே சூழ்நிலையும் சரியாக இல்லை. பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு மனநிலையும் இல்லை. என வண்டிகளை ஓட்டி நாங்கள் அபராதமே கட்டி கொண்டு இருந்தால் நாங்கள் இஎம்ஐயும் கட்ட முடியாது, எந்த வேலையும் எங்களால் செய்ய முடியாது. மேற்கொண்ட காரணத்தினால் அவர்களிடம் பலமுறை பேசியும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. அதே போல ஒவ்வொரு டெண்டரிலும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், வண்டிகளை ஒருவர் இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது வண்டிகளை வேறொருவருக்கு விற்பது அல்லது சகோதரர்களுக்கு பெயர் மாற்றம் செய்வது என்பது வாடிக்கையாக இருக்கின்ற செயலாகும். அதையும் அவர்கள் செய்ய விடாமல், நீங்கள் பெயர் மாற்றம் செய்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், டெண்டர் விதிகளில் அது இல்லை, இது போன்ற எங்களுக்கு விதிமுறைகளை காரணம் காட்டி எங்களை பெயர் மாற்றம் செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்காத இந்த சூழ்நிலையில் நாளை முதல் எங்களது வண்டிகளை இயக்க முடியாத சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே போல இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம் எங்களுக்கும் தெரியும். எங்களுடைய கோரிக்கைகள் தேவையான கோரிக்கைகள் தான் நாங்கள் ஆயில் நிறுவன அதிகாரிகளிடம் கேட்டுள்ளோம். எந்த பதிலும் இல்லாத காரணத்தினால்தான் தற்பொழுது இந்த வேலை நிறுத்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஆகையால் நாளை முதல் எங்களது அனைத்து வண்டிகளும் எந்த பிளான்ட்டிலும், சென்னையில் ஐபிபிஎல், சிபிசிஎல், கொச்சின், அதே மாதிரி பாலக்காடு, தூத்துக்குடி, மேங்களூரு, எடியூர், சரளப்பள்ளி, வைசாக், கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல எங்களுக்கு வண்டிகள் லோடு ஏற்றும் அந்த ஆலைகள் உள்ளது. எந்த இடத்திலும் எங்களது வண்டிகள் நாளை முதல் இயக்கப்படாது. அதே போல ஆயில் நிறுவன அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும். சுந்தரராஜன் தெளிவாக தங்களது கோரிக்கை என்ன என்பதை தெரிவித்துள்ளார். ஆனால் எண்ணெய் நிறுவனங்கள் இதுவரை எந்த பதிலையும் அளிக்கவில்லை. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களுக்கு சமையல் எரிவாயு சப்ளை பாதிக்கப்படும். இதனால் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிப்படையும் சூழல் நிலவுகிறது. தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் இறங்கியுள்ளது. எண்ணெய் நிறுவனங்கள் இதற்கு எப்படி பதிலளிக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வாய்ஸ் ஆஃப் நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.